வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் விமல் ராஜ். நீங்கள் கேட்குறது விமல் சரன்ஸ். நீங்கள் தூக்கத்தை தேடி இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த தூக்கங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கு. எவ்வளோ, அதாவது ஒரு 7 hours கரெக்டாக தூங்கிடுவேன் சாலிடாக. ஆனால் அதுக்கு மேலேயும் எனக்கு தூக்கம் வராது, அது கம்மியாகவும் எனக்கு தூக்கம் வராது. ஆனால் தூங்கி எழுந்தா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது, ஒரு டயர்டாகவே இருக்கும், கண் எரியும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையன் பிறந்தான். ஒரு 1 வயசு ஆகுது இப்போ அவனுக்கு. அவன் நான் நைட் டியூட்டி நம்ம டியூட்டி தான். அதாவது ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், குழந்தைக்கு பால் ஆற்றுறது, அதெல்லாம் நைட்டில் நான் தான் பார்ப்பேன். கரெக்டாக ஒரு 2 தடவை நான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. எந்திரிக்கணும், பால் ஆற்றி கொடுக்கணும், அந்த மாதிரி. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம்தான் ஏஐ டெக் ChatGPTயில் கேட்கும்போது, சீக்கிரம் தூங்க ட்ரை பண்ணு, உன் பையனும் நடுராத்திரி எந்திரிக்கிறான், உனக்கு ஸ்லீப் சைக்கிள் ஒரு 2 hours ஆகுது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், வெள்ளனை தூங்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாளாகவே ஒரு மைண்ட் செட்டு, ரொம்ப இந்த ஸ்க்ரோலிங் பண்ணுறதுல, ஃபோன் ஸ்க்ரோலிங் பண்ணுறதுல எனக்கு பீஸே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நிறைய 1008 குழப்பங்கள் இருக்குது. ஆனால் ஸோ அந்த மைண்ட் செட் இருந்தனால நான் என்ன பண்ணேன்னா, 9 PM to 9 AM ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது என்ன ஆச்சுன்னா, அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தூக்கம் தள்ளி போகுது. எனக்கு நேச்சுரலாகவே ஸ்லீப் ஏர்லியாக வருது, 9:30 வருது, 10 மணிக்கே வருது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போது நான் தூங்குறதுனால என் பையனும் நல்லா தூங்குறேன். இந்த ரியலைசேஷன் எனக்கு இப்போ தான் ஹிட் ஆனுச்சு. அவனும் நல்லா தூங்குறான், இப்போ நானும் நல்லா தூங்குறேன். ஸோ ஃபோன்னால தான் நம்ம ஸ்லீப் சைக்கிளே மாறுது, ஒரு டயர்டாக இருக்குது. ஸோ ஃபோனை ஸ்க்ரோல் பண்ண நிப்பாட்டுருங்க, நைட்டு தூங்குங்க. ஃபோனில் ஒன்றுமே இல்லை. இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்குறதுங்க கேளுங்க, எடுத்துக்கோங்க. இப்போது தூங்கிச்சு, இப்போது கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 7 hours தான் நான் தூங்குறேன். இப்போ என்னென்னா, காலையில் முழிப்பு வந்துடுது, ஏர்லி மார்னிங். இப்போ காலையில் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணணும்னு தோணுது. ஸோ ஸ்க்ரோல் பண்ணுற அவாய்ட் பண்ணுறதுக்காக திரும்பவும் நான் ChatGPTயில் கேட்கும்போது, நம்ம ஆல்ரெடி இந்த வயிறு பெருசாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ரீசெண்டாக தான், ஒரு 10 நாளாக தான் அங்கே நடக்குது. நான் ஒன்றும் பெரிய உத்தமன்லாம் கிடையாது. ஸோ ஒன்றும் இல்லை, க்ரன்ச்சஸ்ஸு, பிளாங்க்கு எக்ஸட்ரா, அவ்வளோதான். ஒரு 7 எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆனால் 9 நல்லா ஃப்ரெஷ் ஆகுது, நல்லா தூங்கி எழுந்தோடனே அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது. இது ரொம்ப நாளாக மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நைட்டு படம் பார்க்குறத விட்டுட்டேன். புக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் புக்கு படிக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்னென்னா, காலையில் அபண்டண்ட்டாக டைம் இருக்குது, இப்போ ஃபோன் நோண்டாதனால. இப்போ இந்த அமைதி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் இன்னும் அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜில் தான் இருக்கேன் போல் இருக்குது. அடுத்து என்ன, அந்த மனம் அமைதியாக கொண்டு போகிறதுக்கு எப்படின்னு தெரியல. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஃபோன் நோண்டாமல் இருக்கும்ல, போர்டம் அக்செப்ட்
இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கோம். ஸோ தூக்கம் வரல சொல்ல அன்பர்கள், தூக்கம் வர நேச்சுராக தூக்கம் வர நேரம் தூங்குங்க. கொஞ்சம் நமக்கும் வயசாகிடுச்சு, அதனால் ஒரு அட்வைஸ் மாதிரி தான் இருக்குது. பட்டு இதுதான் என் அனுபவம். நன்றி.